வணக்கம் நண்பர்களே! உங்க லேண்ட்ல தக்காளி செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு செடி நடுறதுக்கு முன்னாடி உங்க லேண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. டிராக்டர யூஸ் பண்ணி 2, 3 சாலு கட்டி கிட்டி எதுவும் இல்லாம மண்ண ஃப்ரீயா ஓட்டி போட்டுருங்க. அடுத்தது தக்காளி வித வந்து நாத்து விடுறதுக்கு மண்ணு வந்து ரெடி பண்ணிப்போம். என்னன்னா, கோகோ பீட்டு, உங்க ஏரியா மண்ணு, 3வது ஏதாவது எரு இது 3த்தையும் சம பங்கா கலந்து வச்சுக்கோங்க. கடையில வாங்கிட்டு வந்த நம்மளுடைய தக்காளி விதைய எடுத்து ட்ரேவ யூஸ் பண்ணி மண்ண ஃபுல்லா போட்டு அதில விதைய போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க தண்ணிய. ஒரு 5லேருந்து 7 நாள் கன்டினியூஸா இத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வேர் வளர்ச்சி வர ஆரம்பிச்சுரும். 15லேருந்து 20 நாள்ல பார்த்தீங்கன்னா, செடி வந்து 4, 5 இலை விட்டுரும். அப்படி 4, 5 இலை விட்டுருச்சுன்னா, நம்ம வயல்ல நடுறதுக்கு செடி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும், அத எடுத்துட்டு போயிட்டு நம்ம வயல்ல 2 அடிக்கு 2 அடி வந்து நடவு பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, 2 அடிக்கு 2 அடின்னும்போது அது காத்தோட்டம் நல்லாருக்கும். வேர் வளர்ச்சியும் நல்லாருக்கும். அதுக்காக தான் சொல்றது. சொட்டு நீர் பாய்ச்சல் இருந்தா இன்னும் நல்லாருக்கும். ஏன்னா, சொட்டு நீர் பாய்ச்சல்னா தேவையான அளவு மட்டும் தான் அந்த செடிக்கு பாயும். அதிகமா நீங்க வந்து பாய்ச்சல் முறையில விட்டீங்கன்னா, வேர் அழுகுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. சொட்டு நீர் இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். அத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாய்ச்சல் நீங்க டெய்லி விட்டுட்டே இருக்கீங்க. ஒரு 15, 20 நாள்ல பார்த்தீங்கன்னா, செடி வந்து நல்லா பூஸ்டப்பா வளர ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் நேச்சுரலான உரம் குடுத்தீங்கன்னா, இன்னும் வசதியா இருக்கும். அது வளர்றதுக்கு சத்தா. ஏன்னா, அப்பதான் பூ வந்து நல்லா வைக்கும். பூ வச்ச பிறகு என்ன ஆகும்னா, பூ நெறைய கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூ கொட்டம்போது, அந்த செடியில வந்து இன்செக்ட்ஸும் நெறையா இருக்கும். அதனால கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க பூ வந்துருச்சுன்னா. பூ கொட்டுருன்னா, கடையில ஏதாவது போயிட்டு இது மாரி பூ கொட்டுது, இதுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. இல்லன்னா வந்து அந்த பூலாம் கொட்டிருச்சுன்னா, காய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த பூ தான் காயா மாறுறதுக்கு வாய்ப்பே. ஸோ, அந்த பூவ வந்து பார்த்துக்கோங்க. பூ கொட்டாம இருந்ததுன்னா, காய் நெறையா இருக்கும். காய் வச்சிருச்சுன்னா, அந்த காய் வச்சதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 நாள் பார்த்தீங்கன்னா, அந்த காய் முத்துறதுக்கு நாட்கள் எடுத்துக்கும். அது எப்ப முத்திருச்சுன்னு பார்க்கணும்னா, அந்த பச்சை கலர்ல இருக்க அந்த கிரீனிஷ் கலர் வந்து ஆரஞ்சு கலரா மாறும். அப்படி ஆரஞ்சு கலரா மாற ஆரம்பிச்சுச்சுன்னா, தக்காளி வந்து அறுவடைக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஆளுங்கள யூஸ் பண்ணி அந்த தக்காளியெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சுரணும். ஏன்னா, அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும்போது பறிச்சா தான், நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போம்போது கரெக்ட்டான பக்குவம் இருக்கும். அதுவே ரெட் கலரா மாறிடுச்சுன்னா, நீங்க அத கொண்டு போறதுக்குள்ள அது அழுகிரும். நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது. லாஸ் தான் வரும். கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, அக்ரிகல்ச்சர்னாலே அந்தந்த நாள நீங்க கரெக்ட்டா வாட்ச் பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இல்லன்னா நஷ்டம் தான் வரும். அத எடுத்து கிரேடா பிரிங்க. எப்படின்னா, நல்ல குவாலிட்டி, இல்லன்னா பெரிய சைஸு, சின்ன சைஸ்ன்னு பிரிச்சு அந்தந்த ஏரியால வித்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமா வரும். ஒண்ணா வித்தீங்கன்னா, கிலோ கம்மியா எடுப்பாங்க. ஸோ, உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. இத பார்த்துக்கோங்க. இது போல தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மள ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ. பாய்.